பாரதி ராஜா அவர்கள வந்து இளையராஜா சார் வந்து போய் சந்திச்சிருக்காங்க. வேறு சில விஷயங்கள்னால அவர் ராஜா சார் வந்து போக முடியாம, நேர்ல துக்கம் விசாரிக்க முடியாம சூழல் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து அவரு ஒரு சாயந்தரம் நேரத்தில வந்து போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க. இயற்கையா நடந்தது. அதை நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வேணும் அப்படிங்கிற ஒரு பக்குவப்பட்ட நிலையில தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த கால இடைவெளி. உண்மையா சொன்னா, அன்றைக்கே நான் சந்திச்சிருந்தா அதுக்கான ஒரு வேற ஒரு கஷ்டமான ஒரு சூழலா இருக்கும். இது எல்லாம் கொஞ்ச நாள் விட்டுட்டு சந்திச்சோம்னா, அதுக்கு தகுந்த மாரி ஒரு பக்குவப்பட்ட நிலை இருக்கும். அ எல்லாரும் வந்து போயிருப்பாங்க. அதில வந்து பாரதிராஜாவுடைய ஒரு மனநிலை ஒரு சாந்தம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் ராஜா சார் சந்திச்சிருக்காங்க. ஆனால், அந்த சந்திச்ச ஒரு 1/2 மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்பு நேரத்தில ரொம்ப நேரம் வந்து மௌனமாவே இருந்திருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் அவங்களால ராஜா சாரால பேச முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. ஆனால் இந்த மௌனம் தான் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்யோன்யத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. மௌனத்தை விட மிகப்பெரிய துக்கம் வந்து விசாரித்தல்ல வந்து இருக்காது. அப்ப அதுதான் பிராக்டிகலான உண்ம. ஏன்னா, அந்த மௌனம் தான் வந்து அவங்கள 2 பேருக்குமான வார்த்தைகளை பரிமாறிக்கக்கூடிய ஒரு மொழியா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.